உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். லட்சுமி ஓபராய் நீங்க மக்களை கொலை பண்ணதா குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. அதுல 2 பேர் இன்னமும் கிரிட்டிக்கலா இருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க வேணும்னே பண்ணீங்களா? உங்க குற்றத்தை ஒத்துக்க போறீங்களா? சொல்லுங்க மிஸ் ஓபராய், நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஓபராய் ஃபேமிலி கூட ஏதாவது முன்விரோதமா? அவங்கள கொலை பண்ணதா நீங்க இப்படி பண்ணீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க. இவங்க குடும்ப மானத்தையே நீங்க வாங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. இவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா? அதனாலதான் நீங்க இப்படி பண்ணீங்களா? சொல்லுங்க, ஏன் மௌனமா இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. இவங்க பண்ண தப்புக்கு நீங்க ஏன் அந்த மக்களை தண்டிச்சீங்க? இந்த மீடியாக்காரங்க இருக்காங்களே, எந்த விஷயத்தையுமே தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. லிசன் எங்க பாருங்க, எந்த விஷயமும் தெரியாம நீங்களா ஒரு முடிவுக்கு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. என்ன நடந்திருக்குன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க? நான் மறுபடியும் அடிச்சு சொல்றேன், லட்சுமி எந்த தப்பையும் பண்ணல. அதனால ஜஸ்ட் லீவ் ஹர் அலோன். நீங்க இது போங்க ப்ளீஸ். உங்களை கேட்கல, லட்சுமி கிட்ட கேட்டேன். நீங்க ஏன் பதில் சொல்றீங்க? லட்சுமி என்னோட மனைவி, அவ என்னோட வைஃப் and she is innocent. அதனால நான் பதில் சொல்றேன். இப்படி தேவையே இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டு லட்சுமியோட பேரை எல்லாருக்கும் முன்னாடி கெடுக்கணும்னு பாக்குறீங்க. மீடியா என்ன செய்யணும்னு நீங்க கத்து கொடுப்பீங்களா? நான் ஜஸ்ட் சரி எது தப்புன்னு சொல்றேன். அண்ட் இது தப்பு. இது எப்பவும் என் மனைவிக்கு நடக்க நான் விட மாட்டேன். சோ நான் கடைசி முறையா சொல்ற, தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க, இல்லனா நல்லா இருக்காது. இதை இவங்க சொல்லட்டுமே, நீங்க ஏன் பேசுறீங்க? இங்கிருந்து போன்னு சொல்றலையா? என்ன ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? ஒருத்தரோட வலி எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்காம இப்படி திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? ரிஷி என்ன பண்றீங்க? ரிஷி விடு. ரிஷி ஏன் இப்படி பண்ற? அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து உண்மையை மறைக்கிறாங்க. மனைவி பெரிய தப்பு பண்ணிருக்காங்க, ஆனா கணவன் அதை மறைக்கிறான். இது இவங்களுடைய அன்பா, இல்ல ரிஷி ஓபராய்க்கு அந்த குற்றத்துல பங்கு இருக்கா? இதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். ஆனா இப்போதைக்கு ஓபராய் ஃபேமிலியுடைய கௌரவம் கரைப்பட்டிருக்கு. அது சீக்கிரத்துல அழியாது. நீலம் ஓபராய், நான் சொன்னல, உன் ஆணவத்தின் தண்டனைய நான் உன் மருமகளுக்கு கொடுப்பேன். பாத்துக்க, எல்லாமே இப்ப ஆரம்பமாயாச்சு. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ரிஷி நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா உன்னையும் அவங்க குற்றவாளின்னு சொல்லுவாங்க. சரி சொன்னா சொல்லிட்டு போட்டா, அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் கவலைப்படுற ஆள் கிடையாது. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களுக்கு எல்லாம் பயந்து கையை விட சொல்றியா? என் பொண்டாட்டியோட கையை விட சொல்றியா? நான் இதுக்கு முன்னாடி சாகர நிலைமையில இருக்கும்போது நீ என் கையை பிடிச்சிட்டு சப்போர்ட்டா இருந்த. இல்ல லட்சுமி, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். உன்னை காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்வேன். ஆனா உனக்கு எதுவும் ஆகாது. ஐ ப்ராமிஸ் யூ. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.